தமிழர்களுடைய ஒரு உண்மையான பண்டிகை தான் திருவண்ணாமலையில நடக்கிற தீப திருவிழா. இந்த தீப திருவிழா தீபாவளியை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. இந்த தீப திருநாளுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்ன, சயின்டிபிக் ரீசன் என்ன, பல புராண கதைகளுமே இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இறைநம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம சயின்டிபிக்கா பார்க்குறவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீப திருநாள் நம்ம சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே திருவண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த திருவண்ணாமலையானது ஒரு 260 கோடிக்கும் மேல பழமையான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவண்ணாமலையில ஏதோ ஒரு சக்தி இருக்கு. முக்கியமா அது ஒரு ஈர்க்கிற அளவுக்கான ஒரு காந்த சக்தி இந்த மலையில இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இந்த திருவண்ணாமலையில 108 சிவலிங்கங்கள் புதைந்து இருக்கின்றது. அதனாலதான் எல்லாருமே வெறுங்கால நடந்துட்டு போறாங்க. இந்த திருவண்ணாமலைய பல அரசர்கள் கட்டியிருக்காங்க. பல்லவர் காலத்துல இருந்து சோழர்கள் வரைக்குமே இந்த திருவண்ணாமலைய மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மாற்றி இருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசன் கிருஷ்ணதேவராயர் அவருக்கு சிவனை பிடித்து போய் அந்த ஒரு ஆலயத்தை கருங்கல் கருவறையாகவும் மாற்றினாரு. இந்த திருவண்ணாமலையானது லெமூரியா கண்டத்தில இருந்து வந்த ஒரு எஞ்சிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை தீபத்திற்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் என்ன? இந்த கார்த்திகை தீபமானது டிசம்பர் மாதத்துல கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதத்துல கார்த்திகை மாதம்னு சொல்லுவோம். இந்த மாதத்துல மழை பொழிவானது கொஞ்சம் குறைந்து இருக்கும். முக்கியமா இந்த மாதத்துல பனிமூட்டங்கள் அதிகமாகவே காணப்படும். இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு லைட் வசதிகள் அந்த டைம்ல இல்ல. ஸோ அப்போ மக்கள் தீபம் விளக்குகளை ஏற்றி தான் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மாதத்துல பகல் டைம் கொஞ்சம் கம்மியாவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு குளிர்காலத்துல பல காய்ச்சல்கள் பரவும். இந்த மாதத்துல ஒரு சில பூச்சிகளான கொசு, இந்த மாதிரியான நிறைய பூச்சிகளால பல வாய்ப்புகள் இருக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு. முக்கியமா காய்ச்சலுமே வரக்கூடிய ஒரு காலம்தான். அதற்காக இந்த ஒரு கொசுக்களையும் பல பூச்சிகளுமே அழிக்கக்கூடிய வகையில நம்ம முன்னோர்கள் தீபத்தெல்லாமே ஏற்றி இருந்தாங்க. நல்லெண்ணெய், கட்டாமனுக்கு, பசுநெய், வேப்பெண்ணெய், மூலிகை போன்ற இந்த மாதிரியான பல வகைப்பட்ட ஒரு நன்மை தரக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே கலந்து ஏற்றி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வாசனை, அந்த ஒரு நெடியில பல பூச்சிகள், கொசுக்கள் எல்லாமே அழிந்து போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது பூச்சிக்கடியில இருந்து பாதுகாக்கலாம் மக்களை. ஸோ அந்த டைம்ல இதெல்லாமே வழக்கமாக இருந்துச்சு. நம்மளோட ஒவ்வொருத்தரோட உடம்பானது கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஒரு குளிராக இருக்கும் பொழுது அந்த மனிதனோட உயிரானது இருக்காது. ஸோ அந்த ஒரு சூடான ஒரு உடம்பு இருக்கும் பொழுதுதான் நம்மளோட உயிர்மே இருக்கு. நம்ம உள்ள இருக்கிற அந்த ஒரு நெருப்பை, அந்த ஒரு எனர்ஜியை பிரதிபலிக்கிற மாதிரியுமே இது இருக்கு. இந்த திருவண்ணாமலைக்கு போனோம்னா நம்ம லைஃப்ல இருக்க கர்மாக்களை குறைக்க முடியும். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலையில ஒரு அடி எடுத்து வைப்பதே ஒரு யாகம் செஞ்ச பலனை கொடுக்கும். 2வது அடி எடுத்து வைப்பது ராஜ யோகத்தை கொடுக்கும். 3வது அடியை எடுத்து வைப்பது அஸ்வவேத யாகத்தை கொடுக்கும். 4வது அடியானது எல்லா யாகத்தையுமே குறிக்கிற அளவுக்கு பலனை கொடுக்கும்னு பார்க்கப்படுகிறது. இதுல 2 புராண கதைகளுமே சொல்லப்படுது. பிரம்மா எல்லா உயிர்களையுமே உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள். விஷ்ணு எல்லா உயிர்களையும் காக்கின்ற ஒரு கடவுள். இவங்க 2 பேருக்குள்ள யாரு மிக சிறந்த கடவுள்ன்ற ஒரு போட்டி வருது. அந்த டைம் சிவன் அவர்கள் என்னோட அடியையும் முடியையும் யாரு பாக்குறீங்களோ அவங்க தான் சிறந்த கடவுள்னு சொல்றாரு. விஷ்ணு பன்றி உருவத்தை எடுத்துட்டு பூமிக்கு அடியில போய் சிவன் அவருடைய பாதத்தை பார்ப்பதற்காக போறாரு. பிரம்மன் அவர்களோ சிவனுடைய தலைமுடியை பார்ப்பதற்காக அன்னப்பறவையாக போறாரு. இந்த ஒரு பயணத்துல விஷ்ணுவால பார்க்க முடியலன்றத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பிரம்மா அவர்களோ பொய் சொல்லியிருப்பாரு. சிவன் அவர்களோட தலையிலிருந்து ஒரு தாழம் பூ கீழே விழுந்திருக்கும். அந்த ஒரு தாழம் பூவை சாட்சியாக சொல்லியிருப்பாரு. ஸோ சிவன் அவர்களுக்கு பிரம்மா அவர்கள் பொய் சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சதுனால அந்த ஒரு தாழம் பூவுக்கும் பிரம்மாவிற்குமே ஒரு சாபத்தை கொடுத்திருப்பாரு. எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் எந்த ஒரு கோயில்லையும் தாழம் பூவானது வைக்க கூடாதுன்றதையுமே சொல்லியிருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு இவங்க 2
பேருமே சிவன் தான் முதற் கடவுள்ன்றத வந்து உணர்ந்திருப்பாங்க. அதை மக்கள் எல்லாருமே வந்து உணரணும்ன்றதுக்காக மக்களுக்கு காட்சி அளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சிவன் அவர்கள் திருவண்ணாமலை தீபம் மூலமாக அந்த ஒரு தீப ஒளியாக வந்து காட்சியை வந்து அளிக்கிறார் என்றும் ஒரு புராண கதை வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் முருகன் அவர்கள் பிறந்த மாதம் தான் கார்த்திகை மாதம். முருகனது பிறந்த நாளாகவும் வந்து கொண்டாடப்படுகின்ற மாதமாக பார்க்கப்படுகிறது. அசுரனை அழிப்பதற்காக சிவன் அவர்களுடைய நெற்றிக்கண் மூலமாக சரவண பொய்கையில 6 கார்த்திகை பெண்களுடைய வயிற்றுல முருகனை வந்து உருவாக்கி இருப்பாரு. அந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்துட்டு வருவாங்க. பார்வதி அவர்கள் முருகனை பார்ப்பதற்காக சரவண பொய்கைக்கு போவாங்க. அப்போ அந்த 6 குழந்தையுமே வந்து கட்டி அணைப்பாங்க. அந்த டைம் வந்து முருகர் ஒரு உருவமாக வந்து மாறி இருப்பாரு. அண்ட் அவரை கார்த்திகேயன் சொல்றாங்க, 6 முகம்னு சொல்லுவாங்க. அவருடைய அழகுக்காக அவரை முருகனும்னே சொல்லுவாங்க. இப்படி 2 தரப்பட்ட ஒரு புராண கதைகளுமே தமிழ் வரலாற்றில் இருக்கு. பல நூல்களில் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு வருவோம். இந்த திருவண்ணாமலையானது பல கோடி வருஷமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த மலையில பல யோகிகளும் பல சித்தர்களுமே வந்து வழிபடுவாங்க. இந்த மலையில அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அண்ண முடியாத மலை அண்ணாமலை. அண்ணுதல்னா நெருங்குதல், நெருங்கவே முடியாத மலை தான் இந்த ஒரு அண்ணாமலை திருவண்ணாமலைனும் பார்க்கப்படுகிறது. ஓம் நமச்சிவாய என்ற ஒரு வார்த்தையையும் திருவண்ணாமலையை சுற்றி வருவதுமே இறைவனையே சுற்றி வருவதற்கான ஒரு பலனை வந்து தரும்னும் பார்க்கப்படுகிறது. அருணம்னா நெருப்பு, அசலம்னா மலை, அதனால அருணாச்சலம்னும் அழைக்கப்படுகிறது. இதற்கு பின்னாடி இன்னொரு கதையுமே இருக்கு. பிரிங்கிய முனிவர் இவரு பார்வதியை வணங்காம சிவனை மட்டும்தான் வந்து வணங்கிட்டு வருவாங்க. இதனை வந்து அவருக்கு புரிய வைப்பதற்காக சிவன் அவர்கள் வந்து ஒரு லீலையை வந்து பண்ணியிருப்பாரு. மோஸ்ட்லி சிவன் அவர்கள் வந்து பல திருவிளையாடல்களை வந்து பண்ணுவாரு. அதன் மூலமாக பல கருத்துக்களை வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் என் கடவுளுக்குமே வந்து சொல்லி இருக்காரு. அதை போலவே சிவனும் சக்தியும் ஒன்றுதான் புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு லீலையுமே வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரு. சிவனும் பார்வதியும் பிரிந்து இருப்பாங்க. பார்வதி அவர்கள் தவம் இருந்து சிவனை வந்து பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும் பொழுது சிவனுடைய இடது பக்கமானது அர்த்தநாரீஸ்வர் வடிவத்துல வந்து இருப்பாங்க. அதாவது சிவனும் சக்தியும் கலந்த ஒரு உருவத்துல வந்து இருப்பாங்க. சிவனும் சக்தியும் ஒண்ணுதான்றதையுமே வந்து அதுல காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு அண்ணாமலை தரிசனமானது பாவத்தை போக்கும்னும் பார்க்கப்படுகிறது. சிவனுடைய பாதத்திற்காகவே ஒரு தனி சன்னதியுமே வந்து அமைச்சிருக்காங்க. வீடுகளில் ஏன் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி கொண்டாடுறாங்க? வீடுகளில் மக்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி மாவிளக்கு போட்டு அந்த விரதத்தை வந்து முடிப்பாங்க. 7 அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில மகா தீபம் ஏற்றப்படும். அது மட்டும் இல்லாம அதுல 3000 கிலோ பசுனையானது வந்து இருக்கும். 2 கிலோ கற்பூரங்களுமே வந்து அதுல வந்து போடுவாங்க. 1000 மீட்டர் காடா துணியுமே வந்து அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றக்கூடிய உரிமையானது மீனவ இன பரத்வாஜ குலத்திற்கு வந்து கொடுத்திருக்காங்க. வீடுகள்ல இந்த ஒரு 5 தீபங்கள்ல ஏற்றும் பொழுது 3 தேவிகளுடைய பலனுமே வந்து கிடைக்கும்னு பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. லக்ஷ்மி அவர்களுடைய வடிவமாகவும், சரஸ்வதி அவர்களுடைய பிம்பமாகவும், பார்வதி அவர்களுடைய சக்தியாகவும் வந்து இந்த ஒரு தீபம் வந்து இருக்கணும் பார்க்கப்படுகிறது. ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கவும், நம்ம மனசுல இருக்கிற ஒரு தீய எண்ணங்களை வந்து போக்குவதற்காகவும், நம்ம வாழ்க்கையில நன்மைகளை வளர செய்வதற்காகவும், மண்ணில் இருக்க உயிர்கள் வாழ்வதற்காகவும், மழை வளம் பெருகுவதற்காகவும், உழவுகளும் தொழிலும் உயர்வதற்காகவும் இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றி நம்ம வணங்குறோம். சங்க இலக்கிய புராணங்கள்லுமே காய்ச்சல் பரவாம இருப்பதற்காகவும் இந்த ஒரு தீபங்கள் ஏற்றப்படுவதாகவும் குறிப்புகள் இருக்கு. 27 தீபங்கள் வந்து ஏற்றணும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது 27 நட்சத்திரங்களை வந்து குறிப்பிடுவதாக இருக்கிறது. 27 தீபங்கள் இல்லாதவங்க குறைந்தபட்சம் ஒரு 3 தீபங்களாக ஏற்ற வேண்டும்ன்றதும் இருக்கு. அந்த 3 தீபங்கள்ல ஒன்று குடும்பத்திற்காக, 2வது நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுக்காக, 3வது நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு சன்னதிகளுக்காக.
இந்த மாதிரி 3 தீபங்கள் வந்து ஏற்ற வேண்டும்னும் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்க ஆணவம், சுயநலம், மயக்கம், ஆசை இந்த மாதிரியான ஒரு தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து தீயில போட்டு பொசுக்கி ஒரு ஞானத்தை வந்து பெற வேண்டும். அதுக்காகவும் வந்து இந்த ஒரு தீபமானது ஏற்றப்படுகிறது. குத்து விளக்குல இருக்க அந்த ஒரு 5 முகங்களை வந்து ஏற்றும் பொழுது ஒரு மன உறுதி, அன்பு, சகிப்புத்தன்மை, நிதானம், சமயோஜன புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கும்னு பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தீப திருநாள்ல பல ஹிஸ்டரிஸ் இருக்கு, பல ஒரு புராண கதைகள் வந்து இருக்கு, பல சயின்டிபிக் ரீசனுமே வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துல பல நாட்கள் வந்து நம்ம தீப ஒளியை ஏற்றி வந்து கொண்டாடுவோம். இந்த ஒரு கார்த்திகை மாதம்னாலே இந்த ஒரு தீபமானது ரொம்பவே ஸ்பெஷல். முக்கியமா திருவண்ணாமலையில இந்த தீபமானது ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து பார்க்கப்படுகிறது. பல காலமாக தமிழர்கள் இந்த ஒரு தீபத்தை வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. திருவண்ணாமலைனாலே சிவனுடைய இடமாக பார்க்கப்படுகிறது. சிவன் வந்து ஒரு மலையாகவே இருக்காருன்றதும் பார்க்கப்படுகிறது. இந்த தீப திருநாளானது பல பேரோட வாழ்க்கையில இருக்க அந்த ஒரு இருட்டுக்களை போக்கி ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை தருவதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தீப திருநாள்ல நம்ம மனசுல இருக்க இந்த தீய எண்ணங்கள் எல்லாமே விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ரே பண்ணிப்போம். அண்ட் இந்த ஒரு தீப திருநாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு தீப திருநாளை கொண்டாடுவதற்கான பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு திருவண்ணாமலை தீபமானதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க திருவண்ணாமலைக்கு போய் சிவனை வந்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலை தீபமானது ஏன் கொண்டாடப்படுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.